இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கதிர் வந்து ராஜியை பார்க்க வந்திருப்பான். அப்போ ராஜி அங்கேருந்து வந்துட்டு, "என்ன சார் இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பவுமே இந்த சமயத்தில் வர மாட்டியே, அதுக்கு தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்லை அம்மா உனக்கு வந்து லஞ்சு எதுவும் கொடுத்து விடல, ஏற்கனவே எங்கள் வீட்டில் 1008 பிரச்சனை, அதான் நீ சாப்பாடு கொண்டுட்டு வராதனால நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சாருக்கு என்ன அவ்வளோ அக்கறை?" அப்படின்னு சொல்லும்போது, "உன் மேலே எனக்கு எப்பவும் அக்கறை தான்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் கதிர். கதிர் உடனே சொல்லுவான், "நம்ம வந்து எங்க பக்கத்துல ஒரு பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடையில போய் சாப்பிடுவோமான்னு" சொன்னோனே, இவ ஃபர்ஸ்ட்டு அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சு பாப்பா. அவன்கிட்ட ஏற்கனவே அங்க ரன்னிங் ஓடும்போது, நம்ம வந்து நான் டயட் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே அத நெனச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு, நான் வந்து இப்ப டயட் இருக்க போறேன். நான் உன்ட்ட சொன்ன மாரி 3 மாசத்துல நான் ஃபிட் ஆகி காட்டுவேன். என்னைய வந்து இப்படிலாம் என்ட்ட வந்து சும்மா டெம்ப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி அவ சொன்ன உடனே, "அப்போ நீ உண்மைக்கு தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்புறம் நான் என்ன பொய்க்கா சொல்றேன்? உண்மைய தான் சொல்றேன். நான் வந்து எப்படியாவது ஃபிட் ஆகி நான் 3 மாசத்துல நான் எப்படி மெலிஞ்சு காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், சரி, சரி, அப்போ உனக்கு வந்து இந்த பிரியாணி எதுவுமே தேவையில்லையா?" "ஆமா." "அப்புறம் என்ன சாப்பிடுவ?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அங்கிட்டு இன்னொரு கடையில சாலட் எல்லாம் இருக்கும். அதில போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, "அங்க அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதுக்கு கதிர் கேட்ட உடனே வந்து ராஜி சொல்லுவா, நான் வந்து அங்க அத சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு தேவையானது அந்த கடையில இருக்கும். நீ அத சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "வா கிளம்புவோன்ட்டு" 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அப்புறம் வீட்ல வந்து கோமதி கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்பா, "எனக்கு சோப்பு குடுடி" அப்படின்னு. "என்னம்மா சோப்பு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தாரேன். நீ தான் காலையில குளிச்சிட்டீல, அப்புறம் எதுக்கு திரும்ப குளிக்கிறேன்னோனே, கசகசன்னு இருக்குடி எனக்கு, சீக்கிரம் எனக்கு சோப்பு குடுன்னு" சொல்லும்போது, அவ ஒரு சோப்பு எடுத்து குடுப்பா. உடனே, "நான் இந்த சோப்புலாம் போட மாட்டேன். நான் வந்து போடுற சோப்பு வேற" அப்படின்னு சொல்லும்போது, கோமதி சொல்லுவா, "ஏம்மா நான் எப்பவும் இந்த சோப்பு தானே குடுப்பேன். இவ்வளோ நாள் நீ போட்ட உனக்கு வந்து இப்போ போட முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவ சொல்லுவா, "எனக்கு அது வந்து ஒத்துக்கலடி. எனக்கு சரியா இருக்குல்ல இந்த சோப்பு. எனக்கு நான் போடுற சோப்பு தான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொன்னோனே, அரசி அங்கேருந்து வந்துட்டு சொல்லுவா, "அம்மாச்சிய நான் டீல் பண்ணிக்கிறேம்மா. நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ நேரா அம்மாச்சிய வெளிய கூட்டிட்டு போவா. உடனே அவ கவர்ல கையில வச்சிருக்க சோப்பு எடுத்து, "இந்தா இத தானே நீ கேட்குற. உனக்கும் உன் பேரனுக்கும் வேற வேலையே இல்லையா? நீ உங்க பேரனுக்கு கேட்குற மாதிரி கத்தி ஏதாவது கேட்குறதும், உடனே எங்க அப்பத்தா கேட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து குடுக்குறதும், என் மேல என் பேரனுக்கு எவ்வளோ பாசம் பாத்தியா? அப்படின்னு நான் நெனச்சிட்டு, உன் மேலயும் அதே மாரி பாசமா இருப்பான்னு சொல்லி, எனக்கு தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாரி 2 பேரும் பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்க தேவையில்லாம 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு, வீட்ல உள்ளவங்க ஏதாவது பார்த்து என்னைய வந்து கொன்னு போட்டுறாம, தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்தா பிடி அப்படின்னு சொல்லிட்டு, பாரு 2 சாக்லேட்டையும் வேற குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில குடுக்கும்போது, இது எனக்கு கிடையாது. இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இங்க பாருங்க தேவையில்லாத வேல பண்ணிட்டு இருக்காதீங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டி இப்படி யோசிக்கிற? அவன் வந்து உன் மேல உண்மைக்கும் பாசமா இருக்கான்டி. உங்க 2 பேருக்கும் ஏதாவது நல்லதா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கோமதி அங்கேருந்து வந்துட்டு சொல்லுவா, "ஏம்மா இந்த சோப்பு தானே நான் அப்ப உனக்கு குடுத்தேன். அப்புறம் எதுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த?" அப்படின்னோனே, இல்ல இது வேற, அது வேற." "இது தானம்மா அது" அப்படின்னு சொல்லும்போது, அரசி பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவா, "இல்லம்மா இது வேற தான். நீ போ, நீ உன் வேலைய பாரு. நான் அம்மாச்சி கிட்ட சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ உடனே, "என்னத்த சொல்றீங்களோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிரும். கோமதி அங்கிட்டு போன உடனே அரசி வந்து, "இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட்டு, உங்க பேரன் குடுத்த சாக்லேட்டு நீங்களே சாப்பிடுங்க" சொல்லும்போது, கோமதியோட அம்மா சொல்லுவா, "இது எனக்கு இல்லடி, அது உனக்கு, சோப்பு மட்டும் தான் எனக்குன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி வேகமா ஓடிருவா. இவ அப்படியே முழிச்சுக்கிட்டு நிப்பா அரசி. பாண்டியன் வந்து கடையில வேலை பார்த்துட்ருப்பான். அப்போ சரவணன் வந்து மொபைலே பார்த்துட்ருப்பான். கடைக்கு 2 ஆட்கள் வந்திருப்பாங்க. அத கவனிச்சுட்டே இருக்க மாட்டான். அப்போ வந்து பாண்டியன் வந்து சரவணன கூப்பிட்டு, "ஏன்டா கடையில ஆள் வந்திருக்கு. நீ பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்ருக்க" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு வந்து உடனே சொன்னா, "ஐயோ! அப்பா சாரிப்பா நான் கவனிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட லிஸ்ட்ட வாங்கி எல்லா பொருளையும் போட்டுட்ருப்பான். போட்டுட்ருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் மொபைல பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க. சரவணன் கிட்ட வந்து பாண்டியன் கேட்பான், "என்னடா ஓயாம மொபைலே பார்த்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லப்பா நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருவான். சரவணன் வந்து பொருளெல்லாம் குடுத்துட்டு இருக்கும்போதே பாண்டியனுக்கு ஒரு கால் வரும். பாண்டியன் கால் வரும்போது அட்டெண்ட் பண்ணி பேசுவான். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பொருள் கேட்பாங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்லுவான், "சரிண்ணே, கடைய அடைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு பொருள குடுத்தா போதுமா?" அப்படின்னு சொல்லி அங்க கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். அதுக்கப்புறம் இவன் சரவணன் வந்து எல்லாருக்கும் பொருளெல்லாம் குடுத்து முடிச்ச உடனே சரவணன் சொல்லுவான், அப்பா அந்த கோவிலுக்கு வந்து ஏதோ பொருள் குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் வேணா போய் டெலிவரி பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "இல்லடா, அவங்க கோயிலுக்கு நம்ம கடைய அடைச்சிட்டு போன பிறகு நிதானமா குடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னோனே, "இல்லப்பா நான் சும்மா தானே இருக்கேன். இப்போ நான் போய் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் திரும்ப சரவணன். அதுக்கு வந்து பாண்டியன் சொல்லுவான், "ஏன்டா கடையில வியாபாரத்த விட்டுட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்க கோயிலுக்கு. அப்படி என்ன உனக்கு அவசரம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டியன். உடனே அதுக்கு சரவணன் சொல்லுவான், "இல்லப்பா, இப்ப இந்த சமயத்துல யாரும் அவ்வளவா வரமாட்டாங்கல்ல. நான் போய் குடுத்துட்டு வந்தர்றேனே" அப்படி சொன்னோனே, அவன் சரவணன ஒரு மாதிரி பார்ப்பான். அவன் வாங்கி கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "இப்ப நான் போய் குடுத்துட்டு வந்துர்றேன்ட்டு" ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வெளிய போயிருவான். இவன் இப்படி போறதையே பார்த்துட்டே இருந்த பாண்டியன், "என்ன இவன் ஒரு மாதிரி இருக்கானே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சமயத்துல பழனி கடைக்கு வருவான். "மச்சான் உங்ககிட்ட இருந்து நான் ஏலக்காய் எடுத்துட்டு போனேன்ல, அந்த ஏலக்காவ கொண்டுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு
அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "உன்ட்ட நான் கேட்டேனடா, எதுக்குடா இப்போ கொண்டுட்டு வந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மச்சான் கணக்குன்னா கணக்கு தான். அதுக்கு வந்து அங்க வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவான். அப்போ பாண்டியன் வந்து பழனிட்ட சொல்லுவான், "நீ கொஞ்ச நேரம் கடைய பாரேன். நான் இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளிய போவேண்டியிருக்கு" அப்படின்னு சொல்லுவான். "என்ன மச்சான் என்னைய கொண்டு இங்க உட்கார வச்சுட்டு வியாபாரம் பார்க்க சொல்றீங்க?" அப்படின்னு. "ஏன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே கிடையாதாடா? கொஞ்ச நேரம் இருடா நான் போயிட்டு வந்தது ரொம்ப அர்ஜென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய உட்கார வச்சுட்டு பாண்டியன் வெளிய போயிருவான். உடனே பழனி சொல்லுவான், "என்ன இது? நம்ம இங்க கொஞ்ச நேரம் வந்து நின்னாலே நம்மள வந்து வியாபாரம் பார்க்க வச்சிருந்தாங்க. இனிமே அடிக்கடி வரவே கூடாது போல. இங்க இருக்கிறத பார்த்தா நம்ம அண்ணன்மாருங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் அங்க கோவில்ல அஞ்சலியும் சரவணனும் பேசிட்டு இருப்பாங்க. "ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்பான். "இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அஞ்சலி சொல்லிட்டு இருப்பா. உடனே சரவணன் சொல்லுவான், "அஞ்சலி உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பலாம் எங்க அப்பா வந்து நான் அடிக்கடி கோவிலுக்கு வர்றதுனால கொஞ்சம் சந்தேகமா பார்க்குற மாரி தெரியுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அஞ்சலி சொல்லுவா, "இன்னும் உங்க அப்பாவ நெனச்சு நீ பயப்படுறத விடவே இல்லையா?" அப்படின்னோனே, "பயம்லாம் இல்ல. ஒரு மரியாதை தான். அது எப்பவுமே எங்க அப்பாகிட்ட எனக்கு இருக்கும் தேவி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஓ! நான் தேவின்னு சொல்லிட்டேனோ?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "ஆமா. எங்க அம்மா, அப்பா அதுக்கப்புறம் நீ தான் என்னை வந்து தேவின்னு கூப்பிடுவ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்படி கூப்பிட்டுருக்க" அப்படின்னு சொல்லும்போது, சரவணனும் அஞ்சலியும் அதுக்கப்புறம் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பாண்டியன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு நேரா வருவான். அங்க சரவணனோட வண்டிய பார்த்த உடனே, சரி அப்போ உள்ள தான் இருக்கான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அப்போ ஒவ்வொரு இடமா போய் தேடி தேடி பார்ப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருந்தத பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். அப்போ அஞ்சலிய பார்த்துட்டு அந்த ஃபோட்டோல இருக்கிற அந்த பொண்ணு தான் அப்படின்னு நெனச்சுட்டு, சரி நம்ம கிளம்பிருவோன்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பிருவான். நைட்டு கடைய அடைச்சிட்டு சரவணனும், பாண்டியனும் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கும்போது, சரவணன்ட்ட வந்து பாண்டியன் வந்து சொல்லுவான், "மயிலோட அம்மா, அப்பா வந்து ஒரு பொண்ண பத்தி பேசினாங்களே, அது யாரு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே இவன் ஷாக் ஆகி நிப்பான். அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்லுவான், "நான் வந்து இன்னைக்கு நானும் கோவிலுக்கு வந்தேன். நீ கோவில்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்கியா? அதனால நான் வந்து உன்ன பார்த்தேன் கோவில்ல" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, திரும்பியும் அவன் ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "நீ ஒண்ணும் ரொம்ப தெய்வ பக்தியா அப்படிலாம் உனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப நீ அடிக்கடி போறியேன்னு சொல்லி தான் வந்து நான் பார்க்க வந்தேன். என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அடிக்கடி பேசிட்டு இருக்க? அங்க கோயில்ல வச்சு ஒரு பொண்ணுட்ட பேசிட்டு இருந்தியே, அதுதான் அந்த மயிலோட அம்மா, அப்பா சொன்ன பொண்ணா?" அப்படி சொல்லி அவன் கேட்பான். உடனே, "ஆமாப்பா, அது என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம். எனக்கு கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு" அப்படி சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ வந்து சரவணன்கிட்ட பாண்டியன் கேட்பான், "நீ ஏற்கனவே ஒரு பொண்ண சொல்லியிருக்கியே, அம்மா, அப்பா அதாவது அவங்களுக்கு சொந்தங்கிறது வேற யாரும் கிடையாது, அம்மா, அப்பா தவிர" அப்படின்னு. "அவங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "எப்பா எனக்கு வீட்டுக்கு வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனா உங்ககிட்ட அந்த நேரத்தில என்னோட மன கஷ்டத்த ஷேர் பண்ண முடியல யார்ட்டயும். அதனால தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் திடீர்னு எதார்த்தமா தான் அஞ்சலிய வந்து நான் கோயில்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் எங்க 2 பேரோட பிரச்சனையும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறோம். அவளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அவளும் அவ ஹஸ்பண்ட வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க அம்மா, அப்பா கூட தான் இருக்கிறா. அதனால எங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கு. எங்க 2 பேருக்கும் இடையில வேற எந்த பிரச்சனையும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் திரும்பியும் சொல்லுவான், "நான் பேசக்கூடாதுன்னா சொல்லுங்கப்பா. நான் வந்து பேசாம விட்டுருதேன். ஆனா எனக்கு மனசுக்கு அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆறுதலா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ சரவணன்ட்ட வந்து பாண்டியன் சொல்லுவான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ வந்து யார்கிட்ட என்னத்துக்காக பேசுறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடணும்ல. அதுக்காக தான் நான் கேட்டேன். இன்னொன்னு மயில் வேற அன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாளே, நீ வந்து முன்னாடியே பேசுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பா மயில் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டயும் இந்த மாரி நான் பேசினதே கிடையாது. எந்த தப்பான எண்ணத்துலயும் பேசினது கிடையாதுன்னு" சொல்லும்போது, "அப்போ மயில் இருக்கும்போது பேசல அப்படின்னா, இப்போ அப்படி தப்பான எண்ணத்துல பேசுறியான்னு?" திரும்பியும் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்லப்பா அப்படிலாம் இல்ல. நான் வந்து மனசுக்குள்ள வந்து வீட்ல இருக்கும்போதெல்லாம் ரூமுக்கு போயிட்டாலே, எனக்கு மயிலோட ஞாபகம் தான் வருது. என்கிட்ட அவ அன்பா, பாசமா பேசினது எல்லாமே எனக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. ஆனா அடுத்த செகண்டே வந்து அவ என்கிட்ட சொன்ன பொய் தான் மைண்டெல்லாம் வந்து திரும்ப வந்துருது. இப்படி மாறி மாறி இருக்கும்போதே எனக்கு அப்படியே மண்ட குழம்புதுப்பா. அந்த சமயத்தில எனக்கு இவ வந்து எனக்கு ஆறுதலா இருக்கா அவ்வளதான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாண்டியன்கிட்ட சரவணன். பாண்டியன் வந்து சரவணன்ட்ட சொல்லுவான், "நீ வந்து சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு எல்லா விஷயமே உனக்கே தெரியும். அதனால நீ என்ன பண்ணணுங்கிறத பார்த்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் இப்பவும் சொல்றேன். நான் தப்பான எண்ணத்தில நாங்க 2 பேரும் பழகல" அப்படின்னோனே, "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருவாங்க. மீனா வந்து தனியா வீட்ல இருப்பா. அப்போ செந்தில் வருவான். செந்தில் வந்த உடனே மீனா கேட்பா, "ஏன் இவ்வளோ லேட்டு?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், "எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை ஜாஸ்தி" அப்படின்னு சொல்லிட்டு, "டயர்டா ரொம்ப இருக்கு" அப்படிம்பான். "சரி உட்காருங்க நான் வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு" கிச்சனுக்கு போயிருவா. அப்போ போற நேரத்தில இவன் வந்து பேக்ல வச்சிருக்கிற அந்த லஞ்ச பணத்த எடுத்து பீரோல வைக்கிறதுக்காக வருவான். அப்ப ஏற்கனவே பீரோல வச்சிருந்த அந்த பணத்தையும் எடுத்து எண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே மீனா வந்துருவா. மீனாவ பார்த்த உடனே டக்குனு கீழ அவ்வளத்தையும் பணத்த கீழ போட்டுருவான். உடனே இவ ஷாக் ஆகி அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு, "எதுக்கு இவ்வளோ பணம்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா.
அப்போ அவனால் பேச முடியாது. அப்படியே வாய் கொளறி கொளறி அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ கேட்குறேன்ல, இந்த பணம் எப்படி வந்துச்சு? இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லும்போது, காரணத்த வந்து தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் செந்தில். அதுக்கப்புறம் சொல்லுவான், "இல்ல இது எல்லாமே என்னோட சம்பள பணம்" அப்படிம்பான். "சம்பள பணம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளமா குடுக்குறாங்க உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "இல்ல இது வந்து நான் வந்து ஒரு ஆர்டி போட்டிருந்தேன். அந்த ஆர்டிலேருந்து அந்த பணத்த வந்து நான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ஆர்டி போட்டீங்களா? எனக்கு தெரியாம என்னைக்கு ஆர்டி போட்டீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அவன் வீடுலாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன்ல, அதுக்காக வந்து உடனே சேர்த்து வச்சேன். வேலையில சேர்ந்த உடனே நான் உடனே போட்டுட்டேன் ஆர்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். எங்க அப்பா வந்து இப்ப பணம் கேட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப ஆர்டிய வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறியே தான் பதில் சொல்லுவான். இவன் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. சரி அப்படியா? இப்போ இந்த பணமும் ஏற்கனவே உங்க அக்கவுண்ட்ல கிடக்கிற பணமும் சேர்ந்து ஒரு 10,00,000 இருக்குமா? அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. ஆமா இருக்கும். அதுக்கு என்ன? அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, காலையிலேயே மொத வேலையா என்ன பண்ணுங்க, அக்கவுண்ட்ல கிடக்கிற பணத்த எடுத்துட்டு, இந்த 2 பணத்தையும் சேர்த்து உங்க மாமா கையில குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. மாமா கையில குடுக்கணுமா? எதுக்குடி? அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமா அவங்க 10,00,000 கேட்டாங்கல்ல, அந்த 10,00,000 குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அது எதுக்கு இப்ப நம்ம குடுக்கணும்? நீ என்ன தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? நம்ம வீடுலாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு இவன் சொல்லும்போது, ஏன் மாமா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப கேட்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நம்மகிட்ட நடக்காது. நீங்க இந்த பணத்த கையில வச்சிருந்தா கண்டிப்பா செலவாயிரும். உங்களுக்கு ஓட்ட கை. அதனால என்ன செய்றீங்க, நாளைக்கு கண்டிப்பா இந்த பணத்த குடுக்க தான் போறோம். கண்டிப்பா குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, சர்க்கரை காலியாயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க போய் கடையில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிருவா கிச்சனுக்குள்ள. கோமதி வந்து அவங்க அம்மாவுக்கு, அரசிக்கு, கதிருக்கு எல்லாத்துக்கும் இட்லி எடுத்து பரிமாறி வச்சுட்ருப்பா. அப்ப சாப்பிடும்போது அங்க அப்படியே உட்காந்துருப்பா. இவ கிச்சன்ல சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். எட்டி எட்டி பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்து கோமதியோட அம்மா கேட்பா, "ஏன்டி ராஜி எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உனக்கு கிச்சன்ல இருந்து சத்தம் கேட்கலையா? அவ கிச்சன்ல எதையோ வந்து உருட்டிக்கிட்டு கிடக்கா. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவா. "அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ராஜி வந்து அப்படியே நேரா வந்து அந்த பிளேட்ட டைனிங் டேபிள்ல வச்சுட்டு உட்காருவா. அப்போ வந்து கோமதி எட்டி பார்த்துட்டு சொல்லுவா, "ஏன்டி இத பண்றதுக்கு தான் இவ்வளோ லேட்டா ஆக்கிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ஆமா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகா இருக்குல்ல. என்ன அழகா இருக்கு? ஏற்கனவே பொரியல நான் சமைச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு முட்டைய அவிக்கிறதுக்காண்டி இவ்வளோ நேரம் ஆகுது. வெள்ளரிக்காவையும், கேரட்டையும் வெட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு நேரம் தான் ஆகும்ல அத்த. இது வந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கோமதியோட அம்மா சொல்லுவா, "ஏன்டி சாப்பிட வேண்டாமா? சின்ன வயசு பசங்க நல்லா சாப்பிடாம தேவையில்லாம இந்த மாரி ஐட்டத்த சாப்பிட்டுட்டு இருக்க. எதுக்காக இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் கண்டிப்பா என் உடம்ப வந்து குறைச்சு நான் ஸ்லிம் ஆக போறேன். 3 மாசத்துல கண்டிப்பா என் உடம்ப குறைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "யாருக்கிட்ட அடின்னு?" "அது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. "அது யாருடி? அவங்க சொன்னதுனால என் பேத்திய சாப்பிட விடாம ஆக்குனவன். அது யார் எனக்கு வந்து நீ சொல்லுன்னு" சொல்லி சொல்லுவா. "இல்ல என் கூட படிக்கிற ஒரு பையன்." அப்படி சொல்லி சொல்லிருவா. "உன் கூட படிக்கிற பையனா? அவன எனக்கு காட்டு. அவன் கைய கால வந்து 2 உடைச்சு போடுவேன். என் பேத்திய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்." அப்படி இப்படின்னு அவன் அவன பத்தி ரொம்ப திட்டின உடனே கதிர் வந்து அப்படி கணக்கன்னு உருட்டிட்டு சொல்லுவான், "அம்மாச்சி அவங்க வந்து நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதனால தான் இவ ஃபாலோ பண்றாளா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அப்படியா ராஜி?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பத்தா கேட்கும்போது, "ஆமா அப்பத்தா, அதுவும் ஒரு காரணம் தான். நல்லதுன்னு நினைச்சிட்டு செய்றேன். ஆனா கண்டிப்பா நான் டயட் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. உடனே அதுக்கு அரசி பக்கத்துல இருந்து சொல்லுவா, "இதெல்லாம் சாப்பிட்டா என்ன வயிறா நெறையும். இத போய் நீங்க சாப்பிடுறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, இல்ல. நான் இப்படி தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா ராஜி. கதிர் வந்து அவங்க அம்மாச்சிகிட்ட சொல்லுவான், எவ்வளோ நாளைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம் அம்மாச்சி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, "அதெல்லாம் அவ்வளோதான் அப்படித்தான். வருஷம் ஃபுல்லா இப்படி தான் இருப்பேன். இன்னும் நான் வந்து காலத்துக்கு இத தான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்துட்டு முறைப்பா ராஜி. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து அவனுடைய வேஷ்டிய வந்து துவைச்சுக்கிட்டு இருப்பான், சட்டையவும் சேர்த்து. அப்ப சட்டைய துவைக்கும்போது என்ன ஆயிரும்னா, அதில அழுக்கு போகவே போகாது. அப்போ புலம்ப ஆரம்பிச்சுருவான். "என்னடா இது இந்த அழுக்கு எவ்வளவு துவைச்சாலும் போகவே மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சோப்பு வந்து காலியாயிரும். உடனே "ஏப்பா அரசி அரசின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பா ரொம்ப நேரமா அவளுக்கு வந்து வரவே மாட்டா. எவ்வளோ கூப்பிட்டாலும் இந்த பிள்ளை வரமாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் துவைச்சுட்டே இருக்கும்போது, அங்கேருந்து கோமதி கிச்சன்லேருந்து வருவா. வந்துட்டு சோப்பு எடுத்துட்டு, "இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போவா. அப்போ வந்து அவன் கஷ்டப்பட்டு துவைக்கிறத பார்த்தோன்னே, "சரி நகலுங்க நான் வந்து துவைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அதெல்லாம் நீ ஒண்ணும் துவைக்க வேண்டாம். நான் இவ்வளோ நாள் துவைச்சது இல்லையா? நானே துவைச்சுக்குருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே சும்மா வெறுமனே தண்ணீல போட்டு போட்டு அலசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, "ஏங்க சோப்பு போடாம துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க துவைக்கிறதுக்கு சோப்பு" அப்படின்னு சொல்லி குடுப்பா. "ஒண்ணும் வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சு பண்ணோன்னே, இவளும் சரின்னு சொல்லிட்டு போயிருவா. அவன் வந்து துணி அவ்வளத்தையும் காய போட்டுட்டு போயிருவான். அதுக்கப்புறம் இவ வந்து பார்க்கும்போது ஃபுல்லா அழுக்கா இருக்கும். சரி அத எடுத்து துவைக்கலான்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் இருக்கட்டும், அவருக்கு அப்படியே போடட்டும்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிருவா. அதுக்கப்புறம் அங்க செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருப்பான். அப்ப மீனா வந்து ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிருவா. "இங்க வாங்க லேட் ஆகுது கிளம்பணும்" அப்படி சொல்லும்போது, "ஆஃபீஸ்க்கு இன்னும் டைம் இருக்குடி" அப்படி சொல்லி அவன் சொல்லுவான். "அப்படிலாம் இல்ல, மாமா வீட்டுக்கு அங்க போய் ரூவா குடுக்கணும்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எதுக்கு இப்பவே குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "என்ன உங்களுக்கு நைட்டு சொன்னது புரியலையா? காலையிலேயே வேதாளம் முருங்க மரத்துல ஏறிடுச்சா திரும்ப? கையிலலாம் பணம் வச்சிருக்க வேண்டாம். அவருக்கு கண்டிப்பா நம்ம குடுத்தே ஆகணும் வாங்கன்னு" சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருவா. அப்புறம் அவன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பான்.
பாண்டியன் வந்து கடையில வாங்குன சாப்பாட சாப்பிட்டுட்டு இருப்பான். ராஜிக்கும் கதிருக்கும் கோமதி பரிமாறிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில மீனாவும் செந்திலும் உள்ள வந்தத பார்த்தோனே, ராஜி வந்து "அக்கா வாங்கன்னு" சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் பார்த்துட்டு பாண்டியன் சொல்லுவான், என்னப்பா ஆஃபீஸ்க்குலாம் போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆஃபீஸ்க்கு போகணுமாமா. ஆனா அது போறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு கொஞ்சம் பணத்த குடுத்துட்டு போயிரலான்னு வந்தோம்." அப்படின்னு சொல்லி அவ சொன்னோனே, "என்ன பணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல உங்கள்ட்ட 10,00,000 குடுக்கணும்ல. அந்த 10,00,000 கொண்டு வந்திருக்கோம்." அப்படின்னு சொன்ன உடனே கதிரும், ராஜியும் அப்படியே ஒரு மாரி பார்ப்பாங்க. கோமதியும் ஒரு மாரி பார்த்துட்டு இருப்பா. பாண்டியன் வந்து ஒரு நிமிஷம் இருப்பா, கைய கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து பணத்த வாங்க போவான். அப்ப அங்க பார்த்து கோமதி ஓடியே வருவா. வந்துட்டு, "ஏங்க எதுக்கு இப்ப பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைகிட்ட போய் யாராவது பணத்த வாங்குவாங்களா? வேண்டான்னு சொல்லுங்க." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்போ கோமதி சொன்னத கேட்டுட்டு மீனா வந்து சொல்லுவா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பணத்த வாங்கிக்கோங்க மாமா." அப்படி சொல்லி நீட்டினோனே அவன் திரும்ப வாங்கிருவான். செந்தில் பணத்த குடுத்த உடனே பாண்டியன் அத வாங்கிக்கிட்டு நேரா கதிர பார்ப்பான். கதிர பார்த்த உடனே அவன் அப்படியே அமைதியா இருப்பான். அப்போ கதிர்ட்ட சொல்லுவான் பாண்டியன், "உன் அண்ணன்காரன் ரோஷத்தோட பணத்த குடுத்துட்டான். நீங்க எப்ப தரப்போறீங்க சார்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு கதிர் சொல்லுவான், இல்ல கொஞ்சம் டைம் குடுங்க." அப்படிம்பான். "எவ்வளோ டைம் வேணும்? நீங்க குடுத்தீங்கல்ல இந்த 2 மாசம், அந்த டைம்க்குள்ள நான் உங்களுக்கு குடுத்துருதேன்." அப்படின்னு சொல்லும்போது, "குடுத்தா சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பீரோல வச்சுருவான். கோமதி வந்து செந்தில பார்த்து கேட்பா, "ஏன்டா இப்ப பணத்த வந்து குடுத்த? நான் தான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல. நீ எதுக்கு தேவையில்லாம பணத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லி அவ திட்டும்போது, அதுக்கு "என்னைய சொல்லாதம்மா, இவள சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இப்படி பண்ணுன?" அப்படின்னோனே, "எப்படினாலும் மாமாவோட பணத்த குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. கோமதி சொல்லுவா, "ஏன்டி இப்ப அவ்வளோ அவசரமா நீ அங்கருந்து காலையிலேயே வந்து அப்படி குடுக்குற அளவுக்கு உனக்கு என்னடி அப்படி அவசியம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி திட்டுவா. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் என்ன சொன்னேன்?" அப்படின்னோனே, "இல்ல காலையிலேயே முட்டை குழம்பும் உனக்கு ஆப்பமும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன் காலையிலேயே." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் கோவத்துல சொல்லுவான், "ஏன்டி உனக்கு ஒரு ஆப்பத்துக்காகவும், ஒரு முட்டைக்காகவும் இங்க வந்திருக்கியே, ரூ. 100 குடுத்தா கடையிலேயே கிடைக்குமேடி, அதுக்கேன்டி 10,00,000 கொண்டு அப்படியே உடனே குடுக்கணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி இவன் ஏசிக்கிட்டு இருப்பான் செந்திலு. உடனே அவ சொல்லுவா, உன்னைய நான் வந்து குடுக்க சொன்னேனாடி பணத்த இப்போ? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. நான் வந்து சொல்லியிருப்பேன்ல அவர்ட்ட." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கும்போது மீனாட்சி சொல்லுவா, "ஏன் நீங்க மாமாகிட்ட பேசிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. நான் எங்கடி இன்னும் பேசினேன். இன்னைக்கு காலையில கூட துணிய துவச்சு அவர் போட்டுட்டு இருந்தாரு. அழுக்கா இருந்துச்சு. சரி நான் கூட குடுங்க துவச்சு தரேன்." அப்படின்னு சொல்லி சொன்னேன். தரமாட்டேன்ட்டு ஊற வச்ச துணிய சோப்பு கூட போடாம துவச்சு போட்டு போயிட்டாரு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் அந்த வேல தான் உங்களுக்கு. இங்க எனக்கு 10,00,000 குடுத்துருக்கேனே, அதுக்கு இவ்வளோ கதைய கேட்காம தேவையில்லாத கதைய பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போதே, அவனுக்கு செம கோவம் வந்துட்டு இருக்கும். உடனே கதிர் சொல்லுவான், "ஏன் நீ இப்போ கோவப்பட்டுட்டு இருக்க? நீ தான் உன் பாரத்த இப்ப இறக்கி வச்சுட்ட. உன்னோட இது வந்து முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, நீ வேறடா 10,00,000 போயிருச்சு. அவர் கேட்க மாட்டாருன்னு நான் நெனச்சேன். ஆனா க குடுத்த உடனே வாங்கிக்கிட்டாரே." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் செந்திலு. உடனே அதுக்கு பக்கத்துல இருந்த ராஜி சொல்லுவா, "ஏன் மாமா, மாமாவோட குணம் எங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? அவங்க என்னைக்கு வாங்காம இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, உடனே மீனா சொல்லுவா, "சரி, சரி விடுங்க. இப்போ குடுத்தாச்சு. நம்ம கடமை வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க உட்காந்து சாப்பிட வாங்க. ஆப்பம் இருக்கு, முட்டை இது இருக்கு." அப்படின்னோனே, "ஏன்டி கடைக்கு போனாலே உனக்கு கிடைக்குமேடி. ஏன்டி இப்படி சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிற?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "எங்க தான் வாங்குனாலும் அத்தையோட கைப்பக்குவம் வருமா?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உன்னையெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. பாருங்க ஏம்மா இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிக்கிட்டு அவன் கிளம்பிருவான். "நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்போ வந்து கதிர் சொல்லுவான், "ஏன் நீ இப்படி பண்றீங்கன்னோனே." "என்ன செய்ய சாப்பாடுனாலே எனக்கு வந்து வேற மாரி போயிருது மைண்டு." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "ஏன்டி தேவையில்லாம இப்போ வந்து அந்த பணத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "நான் சாப்பாடுக்காக மட்டும் வரல அத்த. சாப்பாட ஒரு காரணமா வச்சு தான் நான் வந்தேன். ஆனா இத வந்து கண்டிப்பா குடுத்தாகணும்ல. எப்படினாலும் கடன் தானே. அவர் 2 மாசம் டைம் கேட்டிருந்தாரு. நம்ம கண்டிப்பா குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. உடனே கோமதி வந்து கதிர பார்த்து சொல்லுவா, "ஏன்டா நீ குடுக்கணுமேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? உன்ட்ட கேட்ட உடனேன்னோனே, எப்படி நான் ஏற்பாடு பண்ணி தானம்மா குடுக்கணும். கண்டிப்பா குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் வேணா என் செயின தரட்டுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல இல்லம்மா நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான். அப்ப மீனா சொல்லுவா, "நாங்க சீக்கிரமா குடுத்ததுனால இது உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிட்டோ? நான் அத யோசிக்கவே இல்லையே." அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது, கதிர் சொல்லுவான், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ கண்டிப்பா நான் வந்து குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். கோவில்ல அரசி, அம்மாச்சியும் உட்காந்துருப்பாங்க. அப்ப அரசி வந்து சொல்லுவா, "அம்மாச்சி கிளம்புவோமா?" அப்படி சொல்லும்போது, "இருடி கொஞ்சம் நான் ஒரு ஆள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வரட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "யார் அம்மாச்சின்னுவா?" "இல்ல வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து குமார் வருவான். அப்ப குமார பார்த்த உடனே இவ சந்தோஷமாகி, அம்மாச்சி சொல்லுவா, "இந்த வந்துட்டா, வந்துட்டா. நான் நெனச்ச ஆளு வந்துருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "யார சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி அங்கிட்டு பார்த்தா, குமார பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிருவா அரசி. "அம்மாச்சி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? ஏன் உங்க பேரன்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா. உடனே அதுக்கு அவங்க அம்மாச்சி சொல்லுவா, "இல்லடி என் பேரன எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என் மகன்கிட்ட பேசலைன்னா எனக்கு பேரன் இல்ல ஆயிருவான். எனக்கு அவன பார்த்து பேசணும்னு தோணும்ல." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. "அதுக்கு நீங்க வீட்ல வச்சு பேச வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருப்பா. "அங்க வச்சுலாம் அந்த அளவுக்குலாம் பேச முடியாதுடி. நீ இருடி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி அவள சும்மா இருக்க சொல்லிட்டு, "குமாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே
குமார் வந்து அவங்க அப்பத்தாவ பார்த்துட்டு, "அப்பத்தா இங்கேயா இருக்கேன்னு" சொல்லிட்டு வந்துட்டு, "எப்படி இருக்கீங்க அப்பத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நான் நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொன்னோனே அரசி இப்படி பார்த்துட்டுருப்பான். அரசி வந்து தேங்காவ உடைக்க முடியாம இப்படி உடைச்சிட்டு இருப்பாளா, அப்போ இவன் சொல்லுவான், "கொண்டா நான் வேணா உனக்கு உடைச்சு தரேன்னு" சொல்லுவான். உடனே அவ, "அதெல்லாம் நானே உடைச்சுக்கிடுவேன்னு" சொல்லிட்டு வேகமா அடிக்கிறத பார்த்தோன்னே தேங்காய் வந்து சிதறிரும். உடனே, "எப்பா என் மேல உள்ள கோவத்த என்னம்மா காட்டுறா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தா வந்து சொல்லுவா, குமார் அங்க நிக்கிறது வந்து நம்ம தர்மகர்த்தா தானே?" அப்படி சொல்லி கேட்பா. "ஆமா அம்மாச்சி" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே, "அப்ப இருங்க நான் வந்துருதேன். போயிட்டு அந்த தர்மகர்த்தாவுக்கிட்ட ஒரு வேலை இருக்கு. ஒரு பூஜைக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அத போய் நான் சொல்லிட்டு வந்துருதேன்" அப்படி சொல்லி அவ சொல்ல போவா. அப்போ இவன் குமாரன் சொல்லுவான், "இருங்க அப்பத்தா நானும் வாரேன் உங்களுக்கு துணைக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா நான் போயிட்டு வந்துருந்தேன். ஒரு நிமிஷம் நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா அரசி, "நானும் வரேன் அப்ப துணைக்கு" அப்படின்னு சொல்லி, "இல்ல, இல்ல நான் மட்டும் போயிட்டு வந்தர்றேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அரசி செமையா கோவப்பட்டுட்டு, "உங்க பேரன்கிட்ட நான் எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அம்மாச்சி. இந்த மாதிரி இனிமேலாம் பண்ணாதீங்க அம்மாச்சி" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு பாவண்டி அவன், குமார் வந்து ரொம்ப இப்ப திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அத நீங்க வேணா நம்பிக்கோங்க. தேவையில்லாம என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திருந்துனா அவருக்கு நல்லது தான்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "உன்கிட்ட கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டான்லடி, அவனுக்கு வந்து இனிமே யாரு பொண்ணு குடுப்பா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொல்லுவா. பொண்ணுங்கள கடத்தினவனுக்கும், பொண்ணோட கல்யாணத்த நிப்பாட்டினவனுக்கும், கல்யாணம் முடிக்காம இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லுவா. உடனே அதுக்கு அவங்க அம்மாச்சி சொல்லுவா, "ஏன்டி இப்படி சொல்ற? அவன் அவங்க அப்பன் பேச்ச கேட்டு தாண்டி இப்படிலாம் பண்ணுனான். இப்ப அவன் வந்து திருந்தி நல்லவனா தாண்டி இருக்கிறான்" அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லுவான். அப்போ உடனே அரசி சொல்லுவா, "ஏன் அம்மாச்சி தேவையில்லாம இவனுக்கெல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது, குமார் சொல்லுவான், "ஏன் அப்பத்தா உங்ககிட்ட இந்த பேச்ச கேட்கறதுக்கா என்னைய கூப்பிட்டீங்க? என்னம்மா பேச்சு பேசுறா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு உடனே அரசி சொல்லுவா, "ஏன் நீங்கலாம் வந்து என்னைய வந்து என்ன படுத்துனீங்க. அமைதியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பேச்ச கேட்டோனே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்களாக்கும்" அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சண்டை போட்டோனே அவன் அப்படியே முழிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவா, "இந்த மாதிரி இனிமே நீங்க பண்ணீங்கன்னு நெனச்சுக்கோங்க அப்பத்தா, நான் எங்க அப்பாகிட்ட சொல்லிக் குடுத்துருவேன்னோனே" அவன் அப்படி பயந்துருவா அவங்க அம்மாச்சி. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவ கூட்டிட்டு கிளம்பி அரசி போயிருவா. அவ போயிட்டே இருக்கும்போதே அப்படியே திரும்பி திரும்பி குமார பார்த்துட்டு இருப்பா. குமார் ஃபர்ஸ்ட்டு சோகமா அப்படியே நிப்பான். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அரசியும் பார்த்துட்டு இருக்கான்னோனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிருவான். கோமதி வீட்ல கீரை ஆஞ்சிட்டு இருப்பா. ஆஞ்சிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா, "அம்மா வீட்ல இருக்காங்கன்னோனே எனக்கு பேச்சு துணைக்கு இருப்பாங்க, சந்தோஷமா இருந்தேன். ஆனா இந்த அம்மா வந்து அடிக்கடி எங்கேயாவது கோயில் அது இதுன்னு போயிருந்தாங்க. அவ அரசியும் சேர்த்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. இப்படியே தனியா இருந்த மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கீரை ஆஞ்சிட்டு இருக்கும்போது அங்க பாண்டியன் வருவான். பாண்டியன் அப்படியே போறத பார்த்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவன் நேரா போயி பீரோல்ல வந்து அந்த பாஸ்புக்க தேடிட்டு இருப்பான். கோமதி வந்து அப்படியே எட்டி பார்ப்பா. பேங்குக்கு போறதுக்காக பாஸ்புக்க தேடுறாருன்னு நெனைக்கேன். என்கிட்ட பாஸ்புக் வேணும்னு சொன்னா நான் எடுத்து குடுக்க போறேன். ஆனா அவர் என்கிட்ட கேட்க மாட்டாரு. அவரா கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெசாட்ல இருப்பா. அதுக்கப்புறம் கீரையெல்லாம் ஆஞ்சு முடிச்ச பிறகு அவ வந்து கிச்சனுக்குள்ள போய் சமைக்கிறதுக்கு போவா. அப்போ எந்திரிக்கும்போது அவளுக்கு தலை சுத்தும். என்னன்னு தெரியலையே தலைலாம் ஒரு மாதிரி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு சாப்பிடாதனால இப்படி வருதுன்னு நெனைக்கிறேன். இனிமே நேரத்துக்கு கரெக்ட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டே போவா. அப்போ அந்த சமையலுக்கு தேவையான ஒரு டப்பாவ எடுப்பா. அதில ஒண்ணுமே இருக்காது. காலியாயிருக்கும். அச்சச்சோ! இந்த டைம்ல காலியாயிட்டேன். காலையிலேயே காலியாயிருந்தா, இவன் இந்த பசங்கள விட்டு மேல எடுக்க சொல்லியிருக்கலாம். இப்ப பாருங்களேன் நான் தான் போய் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போய் அந்த டைனிங் டேபிள் சேர எடுக்க போவா. அப்போ பாண்டியன் வந்து அத தேடிட்டு இருப்பான். இவரு இன்னும் தேடலையா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் சேர எடுத்து போட்டுட்டு அந்த டப்பாவ எடுக்க போவா. அவளுக்கு எட்டாது. அப்படியே இத ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த சமயத்தில பாண்டியன் வந்து இங்க பாஸ்புக் கிடைச்சிரும். எடுத்தவுடனே அத எடுத்துட்டு சொல்லுவான், "பாஸ்புக்க தேடி எடுத்துட்டோம்ல, நல்ல வேலை எடுத்தோம். இல்லைன்னா இவள கூப்பிடுவேன்னு நெனச்சிட்டு இருந்திருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்புக்க எடுத்துட்டு வெளிய கிளம்ப போவான். அந்த நேரத்தில கோமதிக்கு வந்து மேல ஏறும்போது தல அப்படி கிறுகிறுன்னு சுத்தி கீழ விழுந்துருவா. கீழ விழுந்த உடனே என்னங்கன்னு சொல்லி கத்துவா. அப்ப இவன் ஒரு நேரம் நிப்பான். நின்னுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பான், இவ நம்மள ஏமாத்துறதுக்கே வந்து திரும்பியும் ஏதாவது பண்ணுவா. சரியான நாடகக்காரி. குடும்பத்துக்கு சொல்லியா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது கோமதி வந்து என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போதே அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிருவான் பாண்டியன். இவன் வந்து அப்படியே மயங்கிருவா. அந்த சமயத்தில சரவணன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது அஞ்சலி ஃபோன் பண்ணுவா. அப்ப அஞ்சலிகிட்ட சொல்லுவான், "இல்ல அஞ்சலி நான் இப்ப தான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்து ஃபோன்ல சார்ஜ் இல்ல. நான் சார்ஜ் போட்டுட்டு உனக்கு பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல சார்ஜ் போட்டுட்டு பார்ப்பான். என்ன வீட்ல யாரையும் காணோம். கதவெல்லாம் திறந்து கிடக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்பா தட்டி எம்மா எம்மான்னு கூப்பிட்டு பார்ப்பான். சவுண்ட் இருக்கா. அப்புறம் கிச்சன்ல வந்து பார்த்தா அவ மயங்கி கிடப்பா. எம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு கத்திட்டு வேகமா அதுக்கப்புறம் வெளிய ஓடி வருவான். வெளிய ஓடி வந்து அங்க பழனியும் சுகன்யாவும் எங்கேயோ கிளம்ப போவாங்க. மாமா மாமான்னு அப்படி சொல்லி கூப்பிட்ட உடனே பழனி திரும்பிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல அம்மா உள்ள மயங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னோனே அச்சச்சோ! அப்படியா சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போவான். பார்த்தா அங்க மயங்கி கிடப்பா. அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பார்ப்பான். அவ வந்து எந்திரிக்க மாட்டா. உடனே சுகன்யா சொல்லுவா, "ஏதாவது ஒரு வண்டி பிடிங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லும்போது அவன் வெளிய ஓடி வருவான். அப்போ குமார் வந்து கார வச்சுட்டு ரெடியா நிப்பான். அப்போ குமார்ட்ட சொல்லுவான், "குமாரு கார எடு கொஞ்சம் அக்கா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க."
சரி சித்தப்பா கூட்டிட்டு வாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோனே, எல்லாரும் தூக்கி கார்ல வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் சரவணன் நேரா வந்து கடைக்கு வருவான். கடைக்கு வந்த உடனே, அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் எங்கடா போன இவ்வளோ நேரம்? இங்க கடையில ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படின்னு சரவணன திட்டிட்டு இருக்கும்போது, அவன் சொல்லுவான், அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கா? என்னடா செய்யுதுன்னோனே, நான் இப்ப தானடா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னோனே, இல்ல அம்மா வந்து கீழ விழுந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னோனே, அப்பதான் அவனுக்கு பயப்படுவான். ஐய்யய்யோ! அவ கூப்பிட்டாளே! அப்போ நம்ம வந்து நம்பலையே! அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சு பார்ப்பான். உடனே என் கட்டைய அடடா! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்போ கோமதியும் கத்திக்கிட்டே புலம்பிட்டே வருவான். அங்க மீனாவும் கதிரும் நிப்பாங்க. அப்பா அம்மா அங்க வந்து ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு டாக்டர்ட்ட கேளுடா! நான் இப்ப தானடா பார்த்தேன். அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே! ஐய்யயோ! ஐயோன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பான் பாண்டியன். அப்போ அங்கேருந்து டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்த உடனே சொல்லுவாங்க, ஆமா இவங்களுக்கு பிபியும், சுகரும் எப்படி குறைவா இருக்கே மாத்திரை போட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து சரவணன் சொல்லுவான், தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க? தெரியலன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு பிபியும், சுகரும் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க மயங்கி விழுந்தோனே யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த சமயத்தில பாண்டியன் யோசிச்சு பார்ப்பான். வீட்டுக்கு வந்தப்போ அவன் கிளம்புனதையும் யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே கீழ உட்காந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோரி முடிஞ்சது.